வீட்டுக்கு போலாம்ல. நம்பர் 1 நான் வணக்கம் நண்பர்கள். யாரு இருக்கட்டும். வணக்கம் நண்பர்கள். நம்பர் 1 வந்தாச்சு. நம்பர் 2 வரணுமா இல்லையா? யாரு யாருடா யாருடா யாருன்னு எல்லாம் மௌனம் இருக்கும். பேச மாட்டேங்கலாமே. என் கூட பேசினா உங்களுக்கு எரிச்சலா இருக்கலாமே. என்னை பார்த்தாவே பிடிக்காதுல்ல. என்னை எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். இந்த வந்துட்டால எங்க ஊரோ இல்லை, எங்க உள்ள கூட இங்கே என்ன சாமி பிரச்சனை நண்பர்கள். அறுபது திருப்பதில் 1100 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். ஒயிலாட்டம் ஆடுறதுக்கு, கோலாட்டம் ஆடுறதுக்கு, மற்ற மயிலாட்டம் ஆடுறதுக்கு, சிலம்பாட்டம் ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அரச பண்ட வாங்கியிருக்கேன். அதனால நம்பர் 1 நானு. நம்பர் 2 இன்னைக்கு பார்த்தா எல்லாம் தெரியும். நம்பர் 2 பழனிசாமி எங்க ஊர்ல இருக்கிறார் ஒருத்தர். அவர் வீட்டுல தூக்குவாங்க. பழனிசாமி அப்பாத அவங்க அப்பா தானா? சரி நண்பா, நண்பா என்னடா கூப்பிட்டியா? நம்ம 2 பேத்துக்கு என்ன சொத்து தகராறா? பக்கத்துல போதுமா போதுமா? ஏப்பா ஏடா பொம்பளை பிள்ளை இவ்வளவு டிஃபரெண்ட் இருக்காங்க. ஆம்பளை பிள்ளை இவ்வளவு டிஃபரெண்ட். ஏடா நீதான் பக்கத்துல வாடகை போறமா சொல்றேன். என்ன சொன்ன? பக்கத்துல வர சொன்னியா? தெரியாம சொல்லி அப்புறமா பக்கத்துல வந்து அப்புறம் வரக்கூடாதுங்கிற. பக்கத்துல வந்து போதுமா பக்காதா? ஏன் 2 பைக்கு வாயில வச்சு பேச? நீ தான் பக்கத்துல வாங்க வர சொன்னியா? அடுத்த சொல்ற முடிச்சுனா வர சொன்னியாடா? சொல்ல பாக்குறேன். அப்புறம் என்ன அங்க திங்கிறேன் போடா அதுக்காக போட முடியாதா? சரி போங்கண்ணே. மண்டையில அடிக்காத. சரி மண்டையில அடிக்காத. இப்ப மண்டையில அடிச்சு சாந்தி சும்மா இருக்காப்ல கொடையில அடிச்சிடலாம். நல்ல விடுதா யாரு? சாந்திதான். அவளை யாருப்படுத்தாத. அவனாலதான் பல லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிறேன். கடன்ல இருக்கியா? ஏண்டா அப்ப நீ சம்பாதிக்கிற காசை கூட போட்டு அங்கேதான் கொடுக்குறியா? பாவம் அவங்க கூட கெட்டு போட்டோம். அப்புறம் கடன்ல இருக்கிறேன்னு சொல்றேன். அந்த பிள்ளையால கடன்ல எனக்கு எங்கேயும் எதிரி இல்லை. என் தம்பியை தான் எதிரி. இன்னைக்கு உன் வீட்டு பக்கத்திலே தான் இருக்கேன், வேற எங்கேயும் இல்லை. அதான் உனக்கு எதிரி. சரி என்னதான் மனுஷன் வாழ்க்கை. சரி நீ பெரிய ஆளுங்கிறோம், நான் பெரிய ஆளுங்கிறோம், நான் பெரிய ஆளுங்கிறோம். வீடு தூக்கி எடுத்து மனம் கத்தியா வச்சிருக்கிறோம். ஆமா மாடி மேல மாடி கட்டுறோம். ஆமா மூட்டை மூட்டையா பணம் காசு வச்சிருக்கிறோம். ஆடு மேல ஆடு ஏறுது, மாடி மேல மாடி ஏறுது. ஏன் காடுங்கிறோம், ஏன் வரப்புங்கிறோம், ஏன் சொத்துங்கிறோம். இதெல்லாம் எது வரைக்கும்? எது வரைக்கும்? இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும். அது வரைக்கலன்னா என்ன பண்றது? மூச்சு நின்று போச்சுன்னா எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, சரி லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, சரி அவனுக்கு பேரு போனோம். இப்ப லட்சாதிபதி ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கவே, லட்சாதிபதி வெள்ளச்சாமி செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எப்பயும் அந்த பணத்தை எடுப்பாங்க. அப்படியெல்லாம் இப்ப சொல்றது இல்ல. இப்பெல்லாம் எப்படா தூக்கிட்டு போயிருந்தா இருக்கிறாங்க. எப்படா அந்த பாடியை எடுப்பாங்க? சுருக்கமா பாடி போய் இப்ப இன்னொன்னு வந்துருச்சு. என்ன அதுக்கு பேரு பாடியெல்லாம் சொல்றது அதுக்கு பேர் என்னடா? அப்புறம் அதுக்கு பேர் பாடியெல்லாம் சொல்ல மாட்டாடா. அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க? பாடின்னு தான் சொல்லுவாங்க. இருக்கிற வரையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். எப்படி வாழணுங்கிற சில பேர் 4 பேத்துக்கு நல்லது செய்யணும். சரி இல்லையா 4 பேத்துக்கிட்ட நல்லவங்கிற பேர் எடுக்கணும். ஆமா ஏன்னா நல்லவங்கிற பேர் எடுக்க நாளாகும். கெட்டவங்கிற பேரு ஒரு நொடியில எடுத்துடலாம். இப்பெல்லாம் கெட்டவங்க பேர் ஒரு நொடியில எல்லாம் தேவையில்லை. சரி ஆமா எடுத்துடலாம். நீ 4 நாளைக்கு இந்த மாதிரி வீட்டுல படுத்துக்கிட்டு வச்சுக்க, சரி நல்ல பேர் எடுப்ப.
இதுக்குத்தான் இவ்வளவு தூரம் சொன்னா தட்டி தட்டி எழுப்பி வந்து குடிச்சிட வேண்டியா இருக்கு. நீ சத்தியமா நீ வந்து எழுப்புன நாளைக்கு நான் எழுப்ப மாட்டேன். நாளைக்கு எழுப்ப மாட்டேன். அம்மா விட்டாலும் விடிய வரை தூங்கிக்கிட்டு இருப்ப 2 நாளைக்கு கூட. சரி இருந்தாலும் பரிசையா இருக்கு நம்பா உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா நீ இப்ப என்ன சொன்ன? என்ன முதல் தெரியல அவரு எக்கா போட்டு விட்டாரு. ஏப்பா சொல்ற என்ன சொன்ன? செம்பியாடு 4 வாங்கிட்டு வந்து மேய்க்க சொன்னேன். மழையை என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அருப்புக்கோட்டை இல்ல உங்க பருப்பு சுட்டை இல்ல நானும் இல்லாட்டி உங்க சந்தில போவேன். அப்ப பொந்தல போவேன். நாங்க நீங்க நாளைக்கு போவீங்க. வெள்ளச்சாமி கூப்பிட்டு இருக்கேன் கொண்டு போக. ஏன்டா கத்துரு? எப்படா ஆட்டுக்குட்டி ஓட்டி வந்துச்சியா? ஆட்டுக்குட்டி வந்துருச்சு. அடுத்து கேட்டா வரும் பாரு. வழிவிட்டு ஐயா அந்த ரோட்ல படுத்திருக்க பெரியவர் எந்திரிச்சாமே அவரு ஒதுக்கி ஒதுக்கி வர்றாரு. வாங்க வரலாம் பார்த்து வா. பொறுமையா போன போலாம் ரைட். ஏண்டா எங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம்? என்ன அருப்புக்கோட்டை திருப்பத்துறையில 1100 ரூபா அரசப்பட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஆமா. எப்படி வாங்கினேன்? எப்படி வாங்கினேன்? 1100 ரூபா. 1101 ரூபா வாங்கினேன். வாங்கினேன் அட்வான்ஸ் வாங்கினேன். கொண்டடா அந்த காசை. என்ன கொண்டடா? இப்பதானே புத்தூர் கட்டு போட்டு வந்திருக்கிறேன். புத்தூர் கட்டு போட்டு வந்திருக்கியா? ஆமா. எங்கனக்கல்ல சோரஞ்சி பழைய ரோட். சரி அட்வான்ஸ் வாங்கினேன். வாங்கினேன் இல்ல கொண்டடா அந்த காசை. அந்த காசு தானே கட்டு போட்டுருக்கேன் இன்னைக்கு. ஏடா வேற காசு இல்லையே. காசு இல்லையா? எப்படி செலவு? அதுக்கு அதுல 750 ரூபா செலவு. 750 ரூபா செலவு. இப்ப எவ்வளவு வச்சிருக்க? யாரு கேட்கிற? ஏப்பா மனசு வச்சு போச்சு. எவனையும் வச்சுக்கிறது இல்ல. எவ்வளையும் நமக்கு ஆகாது. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத வேலை. ஏண்டா எப்ப பார்த்தாலும் வீடியோ காலையே பாக்குற முடியுமா இருக்கிற? வீடியோ காலா? நான் வீடியோ கால் பார்க்க மாட்டேனே, பேஸ்புக் தான் பார்ப்பேன். முன்னாடி எல்லாம் சீன் முடிஞ்சா உள்ள போய் படுத்துக்குவேன். இப்ப மேடைக்கு பின்னாடி போய் செல்லையன்னு பாத்துட்டே இருக்கேடா. என்னென்ன பண்றது? பார்த்த முறையா பாத்துக்கிட்டே இருக்க பிடிக்க மாட்டேங்குதா? எரிச்சலா. சரி உன்னை நான் இப்ப என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? அட்வான்ஸ் 1101 ரூபா வாங்கினேன். செலவு 750. அது போக மீதி எவ்வளவு காசு வச்சிருக்கன்னு கேட்டா நீ எவ்வளவுமே வச்சுக்கலைங்க. அதே தீபாவளி பட்டாசு ஒரு அட்டிலையா? அதே இது என்னன்னு எப்ப செது வச்சு நண்பா சொல்லுப்பா. இது பிரி உன் பெரிய தானே? உன் பெரிய தானப்பா? உன்னுடைய பெரியா? தாங்களுடைய பெரியா? சரி ஒண்ணு அப்படி சொல்லணும். வாங்கின காசை செலவாகி போச்சு. இருந்தாலும் 3ஆம் நம்பர் ஒருத்தர் இருக்கேன். 3ஆம் நம்பரா? கூப்பிடுற அவனை. நம்பர் 3 சுனில்குமார். பொந்தர வாக்குறேன். எல்லாரும் பாத்துக்கிறதுக்கு தான் வீச்சு வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா பாரு இருக்கா யாரு வந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அவன் வரட்டும். இன்னைக்கு பாரு என்ன மேடலே இப்படி நடக்க. கூப்பிடுற. ஏய் தம்பி அத கூப்பிடுறோம். தம்பி சுனில்குமார் இருடா சுஞ்ச கூப்பிடுற. தம்பி தம்பி ஐயா குண்டு பேல எப்படா கட்டிட்டு வேட்டிய கட்டுறேன். இப்பதானா கங்காத்திட்டானோ? கங்காத்திருப்பாங்க. தம்பி குச்சிமணி குச்சிமணியா? என்ன அவன் என்ன நினைக்கிறேன்? அப்ப அவன் அவன் பிஏவே. சரி உன் முண்டாட்டி ஊருக்கு போனான்னு சொன்னியே, அவளை ஏதோ அப்படித்தான் நாதாரி முண்டே. என்னது என்னடா பொண்டாட்டிய நாதாரி முண்டைங்கிற? நமக்கு பொண்டாட்டின எரிச்சமே ஏன்டா அப்படி சொல்ற? எந்த ஆம்பளாச்சும் என் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டின்னு சொல்ல சொல்லும். ஏன் ஒருத்தன் சொல்ல மாட்டேன். ஏன்டா? கிழக்கு திரும்பவே அவனுக்கு அதான் சரியே. அதே தெரியுதா? இப்ப சொல்லக்கூடாதுடா. போய் ஜோசியம் பாக்குறீங்களா? ஏன்டா டேய் இதை வித்து பாக்குறீங்களா? இதே எடுத்துட்டு போய் இந்த என்னது அது என்ன ஜாதகம் பாக்குறீங்களா? எடுத்துட்டு போய் ஜோசியர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீ கல்யாணம் பண்ணது எப்படி?
சரி நம்ம ரெண்டு கல்யாணம் வேற மாதிரி மனுஷங்களை கேட்டா பொண்டாட்டி ஆகாதுன்னு சொல்லுவாங்களா? ஆமா ஏண்டா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டு அண்ணன் தம்பி எல்லாம் விட்டு சரி. உங்களை நம்பி கட்டிட்டு வந்த திண்டத்துக்கு அவங்களை கெட்ட வந்தத நீ ஏன் இவ்வளவு தூரம் பண்ணிடுறீங்க அவங்கள மதிக்காம நீ இப்பதான் ஏன் இப்ப உனக்கு ஏன் இப்போ இந்த தூரம் கோவம் வருதுன்னு இப்பதான் தெரியுது. நீ இப்பதானே புது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருக்கிற, போக போக தாண்டி தெரியும். இருந்தாலும் போய் தங்கமான கொண்டாடி இப்படித்தான் நானும் சொல்றேன், தங்கம் பவன் தான் 6 மாசம் இருந்துச்சு அழிச்சு முடிட்டாங்க. வந்துட்டானா? வாய பத்தியா பச்சை மிட்டாய் மாதிரி வா. கூப்பிட வாடா குஞ்சுமணி, வாசிக்கணுமா உனக்கு? உன்னைய பார்த்தா கேட்காம அங்கதான் போயிருக்கா. கத்திரிக்காய் பொத்தா வேணா நீ காக்கையும் வெட்ட மாட்டே அப்படி பார்க்கலாம். மாடா கட்டி பிடிச்சு விட்டு போறேன். என்ன பண்றது? ஏன் நேரம் காலம் இவன் இவன் சின்ன கையே ஒளிஞ்சாலும் இது இருந்த மாட்டேன், என் கையை இப்படி போனாலும் சரி இருந்தவே மாட்டேன். அது என்னமோ தெரியலடா சரவணா, உன்னை கட்டி பிடிக்கல நைட்டு தூக்க மாட்டேன். நக்குல இருக்கு சரவணே கட்டி பிடிச்சா தூக்கம் நீ வரும். சத்த கட்டி பிடிச்சிட்டாங்க. டேய், மாட ஐயோ எங்கடா பிடிச்சீங்க? நீ வேட்டி கட்டலையாடா? நான் ஒரு ஆர்வத்துல வேட்டின்னு பிடிச்சேனா அது என்னமோ காவ மாதிரி போகுதா? நீ வேட்டியை பிடிக்கல, என் துணியை பிடிச்சிட்டப்ப. சரி உள்ள தம்பியை பிடிக்கல. துணி துணி என்ன பெரியவளே, நல்லா இருக்கியா? சௌக்கியமா இருக்கியா? சூப்பரா இருக்கல்ல? என்ன கேட்டா சரி ஓம் மட்டாச்சி நீ என்ன பெரியவனே, என் மொண்டாட்டி சூப்பர் பேரா இருக்கா ஐயா? உன் பொண்டாட்டி நேற்று பொழுதுக்கு தூங்கிருக்கவே மாட்டாது. ஒன்று கொலையை அத்துட்டேன். பாவம் நான் உள்ள போறப்பா அந்த முட்டாட்டி உன்னை கட்டுன தண்டத்துக்கு அவன் என்ன வந்து உன்னை கட்டுன உனக்கு தண்டத்துக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் பண்ணு வா. நான் சிரிச்சுட்டே வருவேன். வா, வாடா. கடை எங்கடா வரும்? உன் முட்டாட்டிங்களா? என் மொண்டாட்டி இங்க வை. நீ சரியான ஆம்பளை. பெரியவனே, சொல்றா பெரியவனே, அது வந்து போண்டா மாதிரி, இது உளுந்த வடை மாதிரி. அடிச்சேன்னா புசுக்கு நீங்க போய் சொல்லிவிட்டேன். கரெக்டா சொல்லிருக்கா. கரெக்டா சொல்லியா? அது முந்த விடலாம்டா இது. ஏய், பெரியவனே, ஏன்டா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? முந்தா நாள், அதுக்கு முதல் நாள். ஏய், இப்படி கேட்டா விடிய வரை கேட்டுக்கிட்டே விடிஞ்சு போயிட்டு வேற வீட்டுக்கு போயிருவாங்க. மேல கை வைக்கிறானே பாம்புன்னு கடை பேசாம இருக்க. இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. தேதி 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 சந்தி, அதாவது ஒயிலாட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறான். நான் வாங்கிட்டேன். ஒயிலாட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஒயிலாட்டத்துக்கு போக வேண்டும். போங்க போங்க, ஏன் நீ வர மாட்டியாரா? நானுமே வரேன். ஒயிலாட்டத்துக்கு போகணும்னு சொல்லி போகணும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கேன். கூப்பிட்டுருக்கேன். என்ன காரணமும் தெரியல. காரணம் தெரியல. அவன் வந்தான். ஆனா ஒரு விஷயம், என்ன? நம்ம அட்வான்ஸ் வாங்கி போட்டோம். நம்மளே எல்லாமே எல்லாமே. வெள்ளச்சாமி வந்தா வந்தா. நான் ரோசக்காரன், நீ மானஸ்த. ஆமா. மழுங்க போய் பேசுறேன் பாப்பேன். ஏழை அண்ணே அண்ணே ஏண்டா நீ 2000 ரூபாய் கொடுத்தீல்ல? இந்த செவுத்தால நின்னு போ அப்படியே சொல்றீங்க. சொல்றேன். இந்த வடிவம் என்னடா? சொல்றா. ஏய் சொல்றா. நான் இப்ப நெஞ்சில வரேன் கேட்காங்க. கையை ஒடிச்சு போடுவேங்க. 1000 ரூபாய் காசு கொடுத்தில்ல, அது 505 ரூபாய் செலவு போக மீதி சில்லறை காசு கிட்ட கொடுத்தேன். இங்க உள்பாய் காசு கேட்டோம். நான் அதை உள்பாயிட்டே போறது இல்ல. நான் எடுக்கட்டா? டேய், மான கெட்டு போயிடும் உனக்கு. நீ அந்த 2 ரூபாயை கீழே உருவிட்டே போறணும் உள்ள வச்சல. பத்திரமா வச்சிருக்கேன். சரி வெள்ளச்சாமி. சட்டி பாயில செஞ்சு எடுக்கானா? சட்டியே போட. இப்ப என்ன உனக்கு? இப்ப என்னடா ஃபுல்லுதான் உனக்கு? பேசாம வர்றா முதல்ல. பணிவாளர் நீ பெரியவனே, சரி விடுடா. அவசரத்துல வந்துருச்சு பழக்க மோசம். ஏதோ சாட்சி கம்பு வச்ச மாதிரி. ஆனா ஒண்ணு வெள்ளச்சாமி 4 நாளா எங்கேயோ போயிட்டேன். எங்க போயிட்டியா? இன்னைக்கு வந்து நம்மள கூப்பிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, அந்த ஆனா அவங்கிட்ட யாரும் பேசக்கூடாது. பேசக்கூடாது. சரியா? நான் பேச மாட்டேப்பா. கூப்பிடுறா. நான் மழுங்க போயிடலாம். நான் ரோசக்காரன். நான் பேச மாட்டேன். கூப்பிடுறா. ஏய் வெள்ளை! ஊவியா? வெள்ளச்சாமி. ஓ வெள்ளச்சாமி! ஏய், டேய், என்னடா? என்ன சொன்ன? ஓ வெள்ளச்சாமி அதான் நான் கொண்டு விட்டு வரேன் வாடா. வேலுச்சாமின்னு கூப்பிட்டேன். ஏய் அவர் வெள்ளச்சாமி அலமரத்துல இருக்கற நீங்க அத்தனை நாளைக்கு போயிட்டாரு. கூப்பிடுறா. ஐயா, நெருங்க, நெருங்க.
நீ எதை டிங்டாங்க அதை கூப்பிடுறாங்க வளர்க்க தவளை ரெண்டு சும்மா ஏய் வெள்ளை ஒயிட் பிராயலர் வெள்ளை யாரா உன் தொண்டையில பாம்பு உழுகுது கத்தல கை ஏற்கனவே போயிடுச்சு தொண்டை ஏன் அப்ப நாடத்துக்கு வரமாட்டேங்கிற ஆளுக்கு பாட்டு நீ தான் வந்திருக்கிற ஆளுக்கு பேர் வந்திருக்கிற நல்லா செய்யறா இப்ப என்ன சொல்ல அவன்கிட்ட நெருப்பா நெருப்பிட்டானே மாட்டா நீ அவன் சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க என்ன சொல்லணும் கடைசி அவன் சொல்லி நான் என்ன சொன்னேன் நெருப்புடா நெருங்குடா அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறா வெள்ளச்சாமி சத்தம் கேக்குது எல்லாம் ஓரமயிரு வந்தா பேசக்கூடாது ஓரமயிரா வெள்ளச்சாமி வர்றப்ப நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும் எப்படி? இங்க வா திரும்ப அது ஒரு லொப்ப பையன் உனக்கு தெரியாது டேய் 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 நான் ஆம்பளடா இப்ப ஏய். ஏன் மசனா துண்டு மசனா அப்படா பண்ணினே ஊத்துறா வர்றேன் வந்தா பேசக்கூடாது வந்தா யாரும் பேசக்கூடாது யார் அப்படி வச்சுவேமா முத்து நான் உனக்கு பேச மாட்டேன் இல்ல அவ்வளவுதான் இருக்கு ஆனா ஏற்கனவே அது தொங்காதுன்னு இப்ப எங்கிட்ட யாரும் பேச மாட்டீங்க வேற சரிடா ஏய் ஆளே வெள்ள யாருக்கு வெள்ளையா போடா வெள்ள வெள்ளையா வந்து ஆளே என்ன சொல்ற நான் தான் சொன்னேன். சொல்ற நீ கேட்கறீங்க. அவன் என்ன சாவி மாத்தியா ஒரு எலமசலும் புரியல என்ன சொல்லிட்டு என்ன கேட்கறாங்க இல்ல அப்ளிகை பக்கத்துல வந்த பிசு பிசு உனக்காவே வாங்கிட்டு சொன்னேன் அதனால இந்த அந்த அந்த தம்பிக்காக இங்க வா அப்புறம் வெள்ள நல்லா இருக்கிறேன் சோகி மாத்தியா உனக்கு ரோசா இருக்குதா இங்க ஓட்டு அடிக்காத பாம்பு கொடுக்கறதுக்கு ஒருங்கிற போதும் சொல்லி வாங்க வந்துட்டே மறுமையில என்ன அடி ஒண்ணு எடுக்கிற அதுதான் சப்பம் கொடுப்பேன் அங்க போகாத அது வேற டிபார்ட்மெண்ட் இல்ல இல்ல ஒரு சந்தேகம் கேட்கிறேன் அவன் என்ன செய்யறீங்க முத்து என்கிட்ட கேட்டா பேச மாட்டேங்கிறீங்க வெள்ள யாருக்கு நான் ரோசக்காரன் நான் மானஸ்தேன் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் தயவு செஞ்சு சாலை போட்டுட்டு வா. நான் உதவாங்கன்னு சரி இப்ப இருக்கிற தொத்த கூட்டி அத்துட்டு விட போறேன் போறேன் உங்க ஒப்பனுக்கு ஒரு போடு போட்டாலும் படுத்திருக்கேன் இன்னைக்கு எந்திருக்கேன் சரி என்ன விஷயம் எதற்காக நான் நிறுத்துவேன் அதே வெள்ள உன்னைய நம்பி நம்ம ஊர்ல இது நம்பி உள்ள இருக்காச்சு இது இல்லடா இல்ல இல்ல வெள்ள ஐயோ போச்சு என் குண்டி வீங்க போதே இருக்குதா இல்லையா இருக்கு ஆனா இல்ல நம்ம ஊர்ல அட்வான்ஸ் வாங்கணும் அட்வான்ஸ் ஏன் வாங்குறீங்க ஏன் அவங்க குடிக்க வாங்கணும் ஏய், வாங்கணும் எதுக்காக வாங்கிருக்கீங்க உள்ள இங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர் திருவிழா திருவிழா ஆமா சரி. அது கோவாட்டம் அது அட்டை கொஞ்சம் ஆடணுமா கோலாட்டம் அடுத்து கோட்டம் ஓட்டம் பித்தோட்டம் இல்ல இதெல்லாம் வந்து ஆடக்கூடாதான் ஒயிலாட்டம். அதுக்காக ஒயிலாட்டம் தான் ஆடணும் ஆடணும். அதுக்காக 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கணும் யார் வாங்கினது 1000 ரூபாய் பெரியவன் நீங்க அவளை கூப்பிடு பெரியவனே கொஞ்சம் அரைக்க ஏன் கத்துற நாய் கத்துற எல்லாம் பத்து முடிச்சு இல்ல இல்ல அவனும் அப்படியே கத்துறேன் இல்ல செய்வன வச்சிருப்பாங்க நண்பா அழச்சாமி யாரா காசு வாங்குறது நான் தாண்டா வாங்கினேன் எம்பிட்டு 1101 எங்க காசு வாங்கின காசு எங்க நான் 450 ரூபாய் செலவு நண்பா என்ன பண்ண குடிச்சிட்டேன் சரி வீட்டு காசு எங்க வீடு காசுடா அவங்க அவரை கூப்பிடுங்க வாங்க சொல்லி அடி வாங்குறதுக்கு மட்டும் என்ன தவறு சொல்றாங்க அவங்க குண்டியை காப்பாத்திக்கிறாங்க அதற்காக பிறந்தவனே
நீ வருத்தப்படலாமா? வண்டியில வந்தா டிரைவர் படி வாங்குறியா? நாடகத்துக்கு வந்தா நீ ஏன் அந்த கையை மேல தூக்கி காட்டு. அதை தூக்குடா. அதை தூக்க முடிஞ்சா எத்தனை நடத்துவாரு. சரி விடு. என்ன செலவு? எங்க காசு? இங்க அவன் எப்படி காசு கொடுத்த? 525 ரூபா. எங்க வாங்கிட்டு வரல, செலவாகி போச்சு. என்ன செலவு? வாங்கிட்டு ஓட்டோட்டமா உட்கார்ந்து இருந்தேன். சரி வர்ற வழியை சொல்லிக்கிட்டே சரிங்கிறியாடா? சொல்லி இல்லடா. சரி இந்த பொடைய பாப்பாங்க துங்கோட அப்பா. ஐயோ அத்தா. ஏன் பயமா இருக்குதா? ஐயோ அம்மா. இதை போட்டா மைக்கே சாயுது. அப்ப அந்த தட்டு வச்சிருக்கேன் சொல்றேன். இந்த தட்டு கையில பிடிச்சி திரியிட்டு உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் அது சாப்பிட்ட சாட்டே தப்ப சொல்றேன். சரி சொல்லு. அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓட்டோட்டமா உட்கார்ந்து இருந்தேன் பாரு. வர்றவன்ல பார்த்தா கருவக்காடு தூரு. சரி போய் பாக்குறேன் வெறும் ஆம்பளை ஆளு கூட்டம். எவ்வளவு செத்து இருப்பாங்களோ? அப்படியே பவச்சிருப்பாங்க. இல்ல அப்புறம் ஏடா உன அங்கே ஆம்பளை ஆளு கூட்டம் இருக்கும் போய் பார்த்தேன்டா. சரி ஆமா அங்க இருக்கு நீ போன. நானும் ஆம்பளை தானே. அப்புறம் ஆம்பளையாட்ட பேசுற தைரியமா? முடியலையே. எப்படி முடியும் தூக்கத்துக்கு? முடியல. சரி என்ன அங்க என்ன ஆச்சு? போய் பார்த்தா ஆம்பளை ஆளு கூட்டம். என்னடா ஆம்பளை ஆளு கூட்டம் அடிக்கிறதா பாக்கெட் எடுத்தாங்க. பாக்கெட்டா? பொட்டணம் அஞ்சாவா? இங்க இந்த வச்சிருக்கேன். உள்காட்டில் வச்சிருக்கேன். ஆனா இவன் ரொம்ப பயங்கர கரெக்டா இருக்காங்க. நான் பாக்கெட்ல வச்சிருக்கேன். பாக்கெட்டே காணோம். ஏண்டா பாம்புங்க. ஏண்டா இந்த பச்சை மண்ணை பார்த்தா, இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இல்ல பால் வடியுதா? கஞ்சா போடுற மாதிரியா இருக்குது. கிளம்பு கேட்கிறடி. சரி என்னடா பாக்கெட்டு? சாராய பாக்கெட்டியா? ஆமா பொட்டனை போட்டு இங்க வா. அன்னைக்கு வேலை போய் பக்கத்துல அடிச்சு 2 பாக்கெட்டு கூட்டம் உடச்சு விட்டாங்க. ஐயா பொண்டாட்டி ஏற்கனவே சிலுக்கிட்டே நீ என்ன சொல்ற? அப்புறம் கேட்கிற திரும்பி நில்ல. ஆமா அப்படி என்னடா அப்ப முன்னாடி கட்டி முடிச்சுக்கா? ஏன் பின்னாடி கட்டி பிடிக்கிறீங்க? அது எருமத்தோடு மாதிரி இருக்கு. ஏண்டா ஆறா இருக்கு அங்க சொன்னேன். சரி சொல்லு. இங்க சொன்னேன். ஆமா சாராய பாக்கெட் மட்டும் 25 ரூபா. சரி எத்தனை வாங்கின? இல்ல வேணாம் வேணாம். அங்க போட்டுறாத செத்து வரீங்க. ஆமா ஆமா எத்தனை பாக்கெட் வாங்கின? கையில கிடைக்க மாட்டேன். சுண்டலியா தான். அப்புறம் காலைல உடைய பாம்பு சொல்றா. அதாப்பா 25 ரூபாப்பா. எத்தனை வாங்கின? 2 பாக்கெட் வாங்கினேன். 2 பாக்கெட் சாராயம். 2 பாக்கெட் சாராயம். சரி சைடிஸ் என்ன பண்றது? என்ன வாங்கின? பக்கத்து பாத்தீங்கன்னா சாந்தி கீத்து அறுத்து வச்சிருந்துச்சு. நம்ம உங்க கிட்ட அப்ப வச்சிருக்கீங்க. சாந்தினா இது மட்டும் தானா? அந்த சாந்தி இல்லையா? நான் இப்பவே சரவணன்டா. சரி இந்த ஊர் பக்கத்துல இருந்துச்சு. கண்ணு தெரியா? பக்கத்துல அந்த பாலத்தை தாண்டாம இருக்கு. கண்ணு தெரிய ஒரு கை இருந்துச்சு. கண்ணு தெரியா கிளம்பி அது கிட்ட இருக்குதா? சரி பார்த்தா கீத்து அறுத்து வச்சிருந்துச்சு. எந்த கீத்தை? மாங்கீத்து. சரி வெள்ளை வெள்ளையான்னு இருந்துச்சு. வெள்ளையாடுல எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. சரி 1 கிலோ மிளகாய் வாங்கி கொடுத்துட்டேன். அட உன்னை பாம்பு வந்து விளையாடுறா. அதாவது உப்பை போட்டா வரைச்சுக்க போதும். போட்டியா? போட்டணும். சரி அந்த கீத்தை கையில எடுக்க, இந்த சாரா பாக்கெட்டை கையில எடுக்க, 2 கையில எடுத்துக்கிட்டேன். சாந்தி மூளை பிக்க, மூளை பிக்க, ஒரு குடி குடிக்க. சரி அந்த கீத்தை நான் பாடியா இருந்தா கூட அடிக்க மாட்டேன். தூங்க மாட்டேன். நான் தூங்க மாட்டேன். எங்கதான் வந்து நடக்கிறேன்? மோசமான வயதுல என்னை பத்தி உனக்கு தெரியல. நீ வாங்க. சரி வாங்க. எப்படி நடக்கிறேன்? எப்படி குடிச்ச? 595 ரூபாய்க்கு செலவு இப்ப எவ்வளவு வச்சிருக்கேன்? எங்க ஊர்ல சாந்தியை வச்சிருந்தேன். சாந்தியோட அக்கா என்னோட அறிவட்ட வேலை. ஏன் அக்கா புள்ள வரக்காத போட அவன் முறையப்பா. சரி அது என்னாச்சு சாந்தி? சாந்தி என்னாச்சு? அது எங்க சஸ்பென்ஸ். சாந்தி என்ன ஆச்சு? சாந்தி என்னாச்சு வந்து புருஷங்கார அடிச்சு எடுத்துட்டு போயிட்டியா? விடுவான புருஷங்காரன் என்னமோ தெரியல. சரி விடு போட்டு. 2வது வரல விடு. விடுட்டியா? விட்டா சித்தியாது. இதா இது பேர் தான் முனியம்மாள். முனியம்மாள் கேடா வேணும். முனியம்மாள் மாமியா வேணும். அதே மாதிரி சொல்றேன். நீ எதுக்காட்டி கேட்டு இருக்க? நான் உன்னை என்ன கேட்கேன்? பாதுகாப்பா வச்சிருக்கேன். செலவு மீதி காசு எங்கடா? மீதி காசு எங்க? நீ ஓரம் போயிடுறா. வாடா தொங்கு மச்சி. வாங்க வேமா. என்ன அடிக்கிறீங்க ஆம்பளன்னு? இப்ப நான் அடி சரியா? இல்லடா அவனை அடிச்சா நீ விட்டுட. என்னைய தொட்ட
அத்தோடு கெட்ட. நான் தொடுவேனா? ஐயோ இங்க பாரு, நம்ம கட்டி பிடிச்சா வர மாட்டேன். உனக்கு அழகே அழகுடா. ஐயோ சரி என்ன பண்றீங்க? சரி இல்ல அவன் எப்படி காசு கொடுத்து? அவனா 580 ரூபா கொடுத்தேன். 580 ரூபா. 580 ரூபா. எந்த ரூபா கேட்டா வச்சிருக்கீங்க? இல்ல 580 ரூபா என் சரி கணக்கு. எவ்வளவு கொடுத்துட்டேன்? எங்க காசு? எங்க காசு? விறுவிறுன்னு போனேன். நேரா ஒரு சந்து எங்க? உள்ள போனேன். அப்படி வாங்கினேன், அப்படி ஊத்துனேன். ஊறுகாய் நக்கு நாக்கறியா? நக்கிட்டேன். குடிக்கும்ல? நாக்கு காட்டு சொல்லு. செத்து போனேன். டேய் அவன் பெரிய ஆளு. நான் இருக்கிறது பத்தாதுன்னு விறுவிறுன்னு எங்க அண்ணன் பெரியவனை கூப்பிட்டேன். மீதி காசு கொண்டு போய் அப்படியே அண்ணே ஏய் சுத்தி சுத்தி இங்கதான் படிக்கிறாங்க. நீங்க தான் வைக்கிறீங்க. சரி விடுங்க, ஆட்டத்துக்கு போவோம். காசு செலவாகி போயிடுச்சு. எல்லாம் பசிக்குவாங்க. இங்க வைக்கிட்டு போயாட்ட ஆடுங்க. பேசாம. அவன் வாய வைடா. உன் வாயோட பெருசா இருக்கிறது மாட்டிடாத. இப்ப கிழக்க நிக்கணுமா? உண்மையில மாட்டிக்க போய் இப்ப கிழக்க நிக்கணுமா? எல்லாம் இங்க தைக்க திரும்ப வேடா. மேற்கு திரும்ப கிழக்கு ஏண்டா இங்கிட்ட தெற்கவங்க போய் வைக்கிறீங்க. ஏண்டா உன்னை பாம்பு உருவத்துக்கு நான் பாட்டுக்கு இருக்கிறேன். உள்ளுக்குள்ள தஞ்சை மரம் மாட்டுக்கு உடச்சிட்டு என்ன சரி மயிறு சுத்தி போடுறான். வெள்ளச்சாமி இவளை வச்சு எப்படியா ஓட்டுற? சத்தியமா முடியல, என்னால ஓட்ட முடியல. பூரா கிறுக்கு பையில வச்சு ஓட்டுற. எனக்கு இருக்கிற கோட்டம் மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சு விட்டுருப்போம். ஒரு எனக்கு போகும் புனியா சொல்லி போடும். ஏய், போடா. குருவிகளா மஞ்ச குருவிகளா வந்து கொள்ளத்தான் பாக்குறாங்க. நீங்க 4 பேரும் மைத்த புண்ணுங்க. ஏன்டா அது கேட்டா உன்னை கொண்டு ஏய் நான் அடிப்பேன். ஏய் சொல்லி புள்ளையா சொல்லி போடுறா. நீயே போட்டு தங்கத்தே சீதார மதுரையிலே நூறாவே தாரே ஹிலாத்தா உங்க ரெண்டாவது குட்டி கரெக்டா அடிச்சு முடியா? நீ என்ன புதிதா வந்து நான் உங்க 3 குட்டியை பாத்துக்கிறேன். நீ இங்க வா, நான் அங்கிட்டு வரேன். பொறுமை பொறுமை. ஏன்டா? அந்த ஆளு வந்துருச்சு அப்படியே எனக்கு. அப்புறம் சாப்ப போடா. குடிக்கிறியா? என் குண்டிலாம் போச்சே. எந்த
உன் கோலை காட்டு. என் கோலை போடுறா. எனக்கு பெருசு. அது இருக்குல்ல, அதை சொல்லி. என்னமோ போல என் கோலை பார்க்கணுமா? ஆ. எல்லாரும் பாருங்க. என்ன வளைஞ்சு கிடக்குதா? என் கோல் வளைஞ்சுதான் இருக்கும். இது என்னடா சொறி பிடிச்சு கிடக்குதா? ஆனே சொல்லியே அது தெரியாது உனக்கு. சொல்லிடா. ஆமாடா. மக மாசால மழமே மதுரைக்கு போற மழமே மங்கமா தாய மலமேல போடுற மண்டையில ஐயோ ஐயோ மண்டை போச்சுடா. உனக்கு மண்டை ஐயோ மண்டை போச்சு. வெள்ளச்சாமி போடுறா. வெள்ளை வெள்ளை மண்டை போச்சு. வெள்ளை இதுல ஒரு காக்கில தோல் வச்சு என்னடா தோலை மட்டும் உரிச்சு மண்டையில அடிச்சு புட்டா வெள்ளைன்னு சொல்ல வந்தேன் நானு. ஆ? தப்பா அப்ப வலிக்குதுல? என்ன வலிக்கு? ஏய் வலிக்குதா? கையில அடிக்காம கோலை காட்ட கையில பிடிங்க. அடிக்காம நடக்கு. கையில அடிக்காம போடு, வெள்ளை வந்தா கோட்டை கோட்டு கோட்டு. உள்ள 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 சாட்டு வெள்ளாமே வெள்ளை வெள்ளை அண்ணா, இந்த யாரை கூட்ட சொல்லு சொல்லு. யாரை கேட்ட? வெள்ள நுழையில அதை அடிச்சு புட்டேன் இந்தா தெரியுது அடிச்சு என்னையா சேர்த்து விடுற? இல்ல வெள்ள விரல அடிச்சோன்னா இப்படி வாயில் வச்சனா சப்பு. வெள்ள சப்புடா. ஆனா இவர் பெரிய ஆள்றா ரெண்டு பேர்த்தையும் ஜமாய்க்கிறான்டா கோப்பா ஆளு. மோசமான வேலையை வச்சு இல்ல வெள்ள அந்த ஆட்டம் பிடிக்கல சரி, இன்னைக்கு எங்க போகணும்? இன்னைக்கு வந்து பிடிக்க போகணும் நான் பிடிக்க ஆறு பிடிக்க போகணும் மாட்டை அடைக்க போகணும் உலகாம்பட்டியில மஞ்சள் விளக்கு. உலகம்படி ஜல்லிக்கட்டு யாருக்கு அடங்காத கால மாடு பிடிக்கணும் ஆமா போகலாமா? போமா அது உலகம்பட்டி நமக்கு ஜல்லிக்கட்டு நண்பா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பாடி வந்து மாடு வந்து கொண்டு ஆறு வருது பார் ஏய், ஓய் எனக்கு போன இறங்கிருச்சு ஆமா ஆமா பின்னாடி கருவா காட்டுக்குள்ள கஞ்சா வைக்கிறாங்க கஞ்சா விக்கிறீங்க நான் போய் கொஞ்சோண்டு போட்டு வர்றேன் நீ கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எடுத்து விடு எனக்கு கொஞ்சம் உனக்கு வேணுமா? ஆமா 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 உனக்கு கொஞ்சம் வேணுமா? எனக்கு கொஞ்சம் வேணுன்றே நான் தர்றேங்கிறேன் ஆமான்ற நானு நான் போயிட்டு வரேன் முன்னாடி போ சரி